இந்த வாரம் நம்மளோட சேனலில் பார்க்க போகிறோம்னா போட்டி கிரேவி தான் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் செஞ்சுருக்கேன் எவ்வளோ அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். போட்டி கிரேவி இதை மட்டன் குழம்பு செஞ்சேன். ஓகே, வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாம். வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா சூப்பரான ஒரு அட்டகாசமாக போட்டி கிரேவி தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்காக நான் ஒரு சின்னதாக ஒரு போட்டி வாங்கிக்கிட்டேன். பாருங்கள், அந்த பையிலேருந்து அந்த போட்டியெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ நம்ம இதை சுத்தமாக நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு சுடு தண்ணி போட்டுக்கலாம். எதுக்காகனா அந்த பை பேக் மாதிரி ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து சுடு தண்ணியில் போட்டால் தான் அதோடைய தோல் வந்து வந்துடும். அது ஒரு மாதிரி குச்சி குச்சியாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்துடும். வந்து ஃபஸ்ட்டு நம்ம சுடு தண்ணியில் டிப் பண்ணி எடுத்து அதை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த பேக் மட்டும் தான் சுடு தண்ணியில் போடணும், மிச்சதெல்லாம் தேவையில்லை. அதுக்கப்புறம் இந்த போட்டி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம குச்சி எடுத்து அதை வந்து இந்த குச்சியை உள்ளே விட்டு அதே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீனிங் ப்ராசஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் செஞ்சால் வந்து பேட்ச் மேலே சொல்லிட்டு வந்து மெதைக்கு போயிட்டேன். மெதையில் வெயிலில் உட்காந்து கட் பண்ணேன். பாருங்கள், இது மாதிரி அழகாக குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம செய்யறதுக்கான தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அது எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த இஞ்சி பூண்டெல்லாம் எடுத்து அரைச்சிக்கலாம். அதில் வந்து என்ன பண்ணோம், பட்டை, லவங்கம், ஏலக்காய் இடத்துல 2 போட்டிருக்கேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அது செய்யறதுக்கு தாளிக்கிறதுக்கான பட்டை, லவங்கம், ஏலக்காய் எடுத்து வச்சாச்சு தனியாக. இப்போ நம்ம மிக்சியில் வச்சு பார்த்தீங்கன்னா அதை அரைச்சாச்சு. நான் வந்து பட்டாணி போட்டு தான் செய்ய போகிறேன்றதுனால பட்டாணி ஊற வச்சுட்டேன் நைட்டே. பட்டாணி நல்லாவே ஊறி இருக்குது. ஓகே, இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லா கிடைக்கும். இப்போ ஆயில் சூடானது நம்ம பட்டை, லவங்கம், பிரிஞ்சி எல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா தட்டில், அதை நம்ம கொட்டிக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் அரிஞ்சிச்சுன்னா பொடி பொடியாக அதையும் நம்ம போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வரணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் சூப்பராக இருக்கும். நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி வந்துருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சு பாருங்கள் ஃபுல்லுமே சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா இஞ்சி பூண்டு விழுது, அதை வந்து போட்டுக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. போட்டி வந்து சாப்பிட்டிங்கன்னா வந்து குடலுக்குலாம் ரொம்பவே நல்லது சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு ட்ரை பண்ணுங்கள் இந்த டிஷ்ஷை. அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 2 எடுத்து வச்சு பார்த்தீங்களா, அதையும் நல்லா கீறிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறமா நம்ம பட்டாணியை ஊற வச்சுருந்து பார்த்தீங்களா, அதையும் போட்டுக்கலாம். பட்டாணி ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியாச்சு. தேவையான அளவு நான் எடுத்து வச்சுருந்தேன் ஆல்ரெடி பிளேட்டில். இப்போ அந்த மிளகாய்த்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிண்டி விடுங்க. நான் வந்து போட்டியை வந்து நல்லா வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு அப்படியே கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 உப்பு மஞ்சத்தூளை போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பாருங்கள், இதில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம தாளித்து வச்சுருந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்க இந்த போட்டியை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி க்ளீனாக கழுவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த பேட் ஸ்மெல், அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் வராது. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ போட்டி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து அவ்வளோ கஷ்டம் இல்லை, செய்ய ஈஸி தான். அது க்ளீனிங் ப்ராசஸ் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் வந்து கஷ்டப்பட்டு செஞ்சிங்கன்னா வந்து சூப்பராக வந்து டேஸ்டான ஒரு கிரேவி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபைனலாக நம்ம வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணுறதுக்காக மிளகு வந்து வறுத்துக்கிறோம். பாருங்கள், நான் வந்து இந்த குக்கரில் வந்து 5 விசில் வச்சேன்.
5 விசில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கடாயில் வந்து போட்டிருக்கேன். லைட்டாக வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அந்த போட்டி எடுத்து கடாயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகு காமிச்சல அதை வறுத்து வச்சு அரைச்சி அது மேலே போட்டுட்டு ஃபைனலாக கொத்தமல்லியும் போட்டுக்கிட்டேன். இதுக்காக நான் வச்ச விசில் வந்து பார்த்திங்கன்னா 5 விசில் வச்சேன் பெரிய குக்கரில். சின்ன குக்கரில் உங்களுக்கு வந்து எவ்வளோ விசில் வேணும்னு சொல்லிட்டு அவங்க குக்கருக்கு தேவையான மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்கள், ஃபைனலாக நம்மளுடைய போட்டி கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை பரிமாறிக்கலாம். அதுக்காக நான் வந்து ஒரு வாழை எடுத்திருக்கேன். வாழையில நல்லா நீட்டாக துடைச்சாச்சு. நான் வந்து இன்றைக்கி சண்டேன்றதால வந்து மட்டன் குழம்பும் அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா போட்டி கிரேவியும் செஞ்சுருக்கேன். இப்போ நம்ம சுட சுட சாதம் போட்டுக்கலாம். சுட சுட சாதம், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா போட்டி கிரேவி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சிச்சுன்னா மட்டன் குழம்பு. பாருங்கள், ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செஞ்சு பாருங்கள். சாரி, ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி இன்றைக்கி பார்த்தோம். இதேமாதிரி வேறொரு டிஷ்ஷோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.